கருப்பு ஜூலை உலகெங்கிலும் இருக்கிற தமிழர்களால் அனுஷ்டிக்கப்படுறது இல்லாமல் யாழ்ப்பாண நூலகத்துக்கு முன்பாக 4 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. 5 மணி அளவில் மணி தங்கத்துறை போன்றவர்கள் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் இங்கப்பட்டது அவர்களுக்கு கண்பிடுங்கி அவர்கள் அந்த இடத்துல சாக பிள்ளையார் கோயில் என்று சொல்லுவோம் இருக்க. அப்போ தமிழ் மக்கள் ஒதுங்கிய இடங்கள் வெள்ளவத்தையில் ஒதுங்கி குறிப்பாக ஒரு வகையில் இந்த பொருளாதார நிலைப்பாடுகள் அவர்கள் காரணம் காட்டினாலும் கூட பொருளாதாரத்திலையும் தமிழர்கள் முன்னேறக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அந்த கொல்லப்பட்ட இராணுவ வீரர்களை அவர்கள் என்ன செய்தார்கள்னா அங்கே இருக்கிற பகுதிகளை கொண்டு ஊர்வலமாக கொண்டு சிங்கள இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள். இராணுவத்தினர் கொல்லப்பட்டது வேறு, சிங்கள இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் தமிழ் மக்கள். வணக்கம் மோவின். வணக்கம் ஜெகன். முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் கருப்பு ஜூலை உலகெங்கிலும் இருக்கிற தமிழர்களால் அனுஷ்டிக்கப்படுறதா எல்லாருக்குமே தெரியும். அந்த கருப்பு ஜூலையில் உயிரிழந்த எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் எங்களுடைய அஞ்சலியை செலுத்தி கொண்டு இந்த காணொலிக்குள்ளே செல்லலாம். அதே நேரத்தில் கருப்பு ஜூலையை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் என்று எல்லா இடங்களிலையும் தமிழர்கள் எங்கு செறிஞ்சு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கருப்பு ஜூலையினுடைய நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது இன்று. உண்மையிலேயே இந்த கருப்பு ஜூலை என்று பார்க்கின்ற பொழுது இது இன்றைய தினம் யாழ்ப்பாண நூலகத்துக்கு முன்பாகவும் அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாண நூலகத்துக்கு முன்பாக 4 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. 5 மணி அளவில் முனியப்பர் கோயில் அடியிலேயும் அனுஷ்டிக்கப்படுகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால். அப்போ 2 வகைப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது. 2 நிகழ்வுகளுக்கும் மக்களை அழைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இதற்கு மக்கள் போவதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த விடயம் கடத்தப்படும். இதை முன்னிட்டு தான் பல கட்சி அமைப்புகளும் இன்றைய கருப்பு தினத்தை முன்னிட்டு பல இடங்களில் கவனேற்பு சார்ந்த விடயங்களை நிகழ்த்தி வருகிறார்கள். நிகழ்த்தையும் இனிவரு நேரங்களையும் நிகழ்த்துவதற்காகவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்று நாள் பூராவே கருப்பு ஜூலை தினத்தை முன்னிட்டு பல நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த கருப்பு ஜூலை தினமான இன்றைய தினத்தில் நாங்கள் ஏன் அனுஷ்டிக்கணும் என்றால் அந்த காலப்பகுதியில் எங்களுடைய மக்கள் கொழும்புல கொன்று குவிக்கப்பட்டார்கள். குறிப்பாக வெலிக்கடை சிறைச்சாலையில் குட்டிமணி தங்கத்துறை போன்றவர்கள் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட கண்ணெல்லாம் பிடுங்கப்பட்டது அவர்களுக்கு. கண் பிடுங்கி அவர்கள் அந்த இடத்திலேயே துன்புறுத்தப்பட்டு அதிலேயே கொலை செய்யப்பட்டு இற்றை வரைக்குமே அவர்கள் எங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் கூட தெரியாத அளவுக்கு தான் இருக்கிறது. நேரத்தில் பல முதலீட்டாளர்கள் கொழும்பு நகரை அன்றி இருந்த பல முதலீட்டாளர்கள் அளிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டார்கள். மற்ற அவர்களுடைய குடும்பங்கள் கூட துன்புறுத்தப்பட்டார்கள். பல இன்று வரைக்கும் அதனுடைய தாக்கம் காணப்படுகிறது. குறிப்பாக பார்க்க போனால் நாங்கள் அந்த விசாக பிள்ளையார் கோயில் என்று சொல்லுவோம் இருக்க. அப்போ தமிழ் மக்கள் ஒதுங்கிய இடங்கள் வெள்ளவத்தையில் ஒதுங்கி குறிப்பாக அந்த வெள்ளவத்தையை தாண்டி போகலாது. தாண்டி போனால் கூட துன்புறுத்தப்பட்டார்கள். அப்போ ஒரு இடத்துக்கு முடக்கப்பட்ட காலங்கள் தான் அது. கிட்டத்தட்ட இதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இந்த பொருளாதார நிலைப்பாடுகள் அவர்கள் காரணம் காட்டினாலும் கூட பொருளாதாரத்திலையும் தமிழர்கள் முன்னேறக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அன்றைய சமூகம் இருந்தது என்றதான் ஒரு முக்கியம். அன்றைய சமூகம்னு நாங்கள் சொல்கிறது முதல் அரசியல் தலைமைகள், அந்த ஜேஆர் ஜெயவர்தன போன்ற அரசியல் தலைமைகள் அந்த ஒரு நிலைப்பாடில் தான் இருந்தார்கள். குறிப்பாக இந்த பொருளாதார ரீதியில் நாங்கள் இதை எப்படி சொல்லணும் என்றால் அங்கே இருக்கிற சிங்கள பெரும்பான்மையாக இருக்கிற சிங்கள இனம் தான் அந்த பெரும்பான்மை நாம் குறிப்பிடுவதை தாண்டி சிங்கள இன மக்களை தூண்டினார்கள் என்றுதான் கூற வேண்டும். அப்போ அந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் முக்கியமாக வடக்கு கிழக்கில் யுத்தம் ஆரம்பித்த காலம் அவர் சில இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்ட இராணுவ வீரர்களை அவர்கள் என்ன செய்தார்கள்னா அங்கே இருக்கிற பகுதிகளில் கொண்டு ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள். ஊர்வலமாக கொண்டு இப்படி சிங்கள இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள், இராணுவத்தினர் கொல்லப்பட்டது வேறு, சிங்கள இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாத கருத்துக்கள் அன்று பரப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அன்று பாமர சிங்கள மக்களும் கையில் கிடந்த கத்தி கோடாலியில் எடுத்துகிட்டு தமிழ் மக்களை தாக்கினார்கள். அப்போ அங்கு யார் பொறுப்பு கூறணும் என்றால் சிங்கள ஆட்சியாளர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் பரப்பப்பட்டது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா பெரும்பான்மையாக இருக்கிற சிங்கள மக்கள். அப்போ அந்த சிங்கள மக்களை விட பொருளாதார ரீதியாக அந்த காலத்தில் முன்னேறி இருந்தது தமிழ் மக்கள். அதையும் காரணம் காட்டி எங்களுடைய நிலப்பரப்பில் இவர்கள் முன்னேற்றகரமாக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை வியாபார சூழ்ச்சிமத்துக்காக அன்றைய தமிழர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் எங்கு கொழும்பு. உண்மையிலே இந்த கொழும்பில் எரிக்கப்பட்ட வீடுகளாக இருக்கட்டும், தீக்கிரியாகப்பட்ட வர்த்தக நிலையங்களாக இருக்கட்டும், குடும்பமாக சில வர்த்தகர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்திருந்ததுன்ற ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட இதை சிங்கள மக்களுக்கு நாங்கள் எப்படி சொல்ல போகின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தில் இப்போ ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் சிங்கள மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் எப்படி தெரிவிக்க போகின்றோம் என்ற விடயப்பரப்பில் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்கின்றது. இன்றைய தினம் என்னென்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆளும் தரப்பு எம்பிக்களால் ஆதரிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு தான் சகோதரத்துவ தினம்.
சகோதரத்துவ தினம் ஒரு சோசலிச ஜூலை தினத்துக்கு பதிலாக என்று இல்லாமல் சகோதரத்துவம் தினம் என்ற ஒன்றையும் அவர்கள் அனுஷ்டிக்க தமிழ் மக்களையும் முன்வருமாறு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த சோசலிச கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இது சம்பந்தமான ஒரு விடயத்தை செய்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சோசலிச ஜேவிபி கட்சியோட இணைந்த ஒரு பாட்டாளி கட்சிகள் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரே கொள்கை அவருடைய ஆதரவு நிலைப்பாடு தெரிவிக்கிறார்கள். இரண்டு பார்த்தீங்கன்னா இந்த முன்னைய காலகட்டங்களில் குருநாகலில் இருந்து வந்த ரணில் விக்ரம்சிங்க கட்சியை சார்ந்தவர்கள் ஜெயா ஜெயவர்தனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் என்ன விடயத்தை செஞ்சார்கள் என்று பார்த்தீங்கன்னா அங்கிருந்து குரோதம் பகைமையை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தார்கள். அதே ரயிலேறி நாங்கள் இங்கே சகோதரத்தை கொண்டு வர்றோம். முதல் அவர்கள் லைப்ரரியை எரிச்சார்கள், அதாவது யாழ்ப்பாண நூலகத்தை தீக்கிரையாக்கினார்கள். ஆனால் நாங்கள் இப்போ அதுகளை செய்ய மாட்டோம் என்ற விடயத்தை லைப்ரரிக்கு புத்தகங்கள் வழங்க வருகிறோம் என்ற ரீதியில் அவர் சொல்லியிருக்கிறார்கள். இதில் தான் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கவனிக்கணும் என்றால் கருப்பு ஜூலை தினம் வந்து தமிழ் மக்களால் உணர்ச்சியாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் நீங்கள் புதிய தினம் ஒன்றையே அறிமுகப்படுத்தணும் அல்லது ஏன் அது தொடர்பாக அனுஷ்டித்துக்கு வரணும் என்றதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் கருப்பு ஜூலை என்றே நீங்கள் அனுஷ்டிக்கலாமே என்றதான் எங்களுடைய கேள்வி. சரி, கருப்பு ஜூலைன்னு அனுட்டி காட்டிக்கும் சகோதர தினம் என்று அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். சரி, அவர்களுடைய நிலைப்பாட்டில் அந்த பேரையே விட்டு விடலாம். ஆனால் இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். என்று பார்த்தீங்கன்னா இந்த அவருடைய முகவரி புத்தகத்தில் ஒரு பதிவினிட்டிருக்கின்றார். என்ன பதிவு பார்த்தீங்கன்னா சகோதரத்துவத்தினை பெருமைப்படுத்தும் நாளை முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதி சோசலிச இளைஞர் சங்கம் ஜாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கின்றது. சகோதரத்தினத்தை நினைவுகூரும் நாளுக்காக எதிர்வரும் ஜூலை 23ஆம் தேதி சோசலிச இளைஞர் சங்கம் ஜாழ் சேவி ரயிலில் ஜாழ்ப்பாணத்துக்கு பயணிக்கின்றது. இன்று இதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. இது வந்து அவர் நேற்று போட்ட பதிவு. இது நேற்றே அந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடந்து முடிஞ்சுது. அப்போ அவர் என்ன திருப்பி உலகம் ஓகே, அது அவருடைய நிலைப்பாடு. திருப்பி என்ன சொல்கிறான்னு பாருங்கள். கருப்பு ஜூலை என வர்ணிக்கப்படும் திகதியை இனவாத நினைவாக அல்லாது, இந்த வசனம் தான் இப்போ பிரச்சனைகள் என்ன, கருப்பு ஜூலை என வர்ணிக்கப்படும் திகதியை இனவாத நினைவாக அல்லாது சகோதரத்துவத்தினை நினைவுகூறும் நாளாக மாற்றும் முயற்சியை இலங்கையின் இளைஞர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். அதன் இன்னொரு கட்டமாக சகோதரத்துவத்தினை பெருமைப்படுத்தும் நாளில் ஜாழ்தேவி ரயிலில் சகோதரத்துவ அன்பினை ஏந்தியவாறு பல நிகழ்ச்சிகளுடன் வடக்கு நோக்கி பயணிக்கின்றது என்ற வகையில் அவர் தொடர்ந்துமே அந்த பதிவை இட்டிருக்கின்றார். எல்லா கதையும் சரி, அந்த இனவாதம் அல்லாத என்ற சொல் தான் அங்கு இனவாதம் அல்லாத நிகழ்வா. அப்போ கடந்த காலங்களாவே இப்போ வரைக்கும் என்ன இருக்குன்னா தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்பது இனவாதமா என்பதுதான் எங்களுக்கு பார்க்க வேண்டிய விடயம். நீங்கள் எல்லாத்தையும் நல்லா செய்கிறீங்க, கடைசியாக வந்து என்ன சொல்றீங்க, தமிழ் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதங்களை நீங்கள் இனவாதமாக ஏன் பார்க்கிறீர்கள்? அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வந்து இனவாதத்தை தூண்டுவதற்காக அல்லது இனவாத நினைவாகவே நாங்கள் அதை அனுட்டிக்கல. நாங்கள் அனுட்டிக்கிறது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான குரலாகத்தான் நாங்கள் அனுட்டிக்கிறோமே தவிர சிங்கள மக்கள் எங்களை கொண்டு விட்டார்கள், இனத்துவேசம் பிடித்தவர்கள் என்று ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இழந்த உரிமைகளை வந்து பெற்றுக்கொள்வதற்காகத்தான் தமிழ் மக்கள் போராடி வருகிறார்கள். இறந்த உயிர்கள் தங்களுடைய உறவுகளினுடைய நினைவாக தங்களுடைய மன சாந்திப்படுத்துவதற்காகத்தான் தமிழ் மக்கள் தங்களுடைய நினைவுகளை சுமக்கிறார்கள். அப்போ இந்த சுமைகளை நீங்கள் வந்து என்னன்னு சொல்கிறீங்கன்னா இனவாதம் என்று ஏன் திரும்ப 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 சொல்கிறீங்கள் என்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை. உண்மையிலே இந்த கருப்பு ஜூலை எனப்படுவது வந்து இதில் இழப்பு அதிகமாக தமிழர்களுக்கு தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த இழப்பையும் நாங்கள் ஒரு நினைவாக அனுட்டிக்கிறதுக்கு கூட அதை இனவாத நினைவாக அல்லாது என்ற அந்த விடயம் தான் விடயங்கள் தான். இது வந்து இவருடைய கருத்துக்கள் மட்டுமில்லை, பெரும்பாலும் தென்னிலங்கையில் இருப்பவர்கள் கூட இதைத்தான் சொல்லுகிறார்கள். அப்போ தென்னிலங்கையில் இருப்பவர்கள் தான் சொல்லுகிறார்கள் என்று பார்த்தா எங்களுடன் இருக்கிற எங்களுடைய எம்பிக்களை இவ்வாறு சொல்வது வந்து மனவருத்தத்துக்கு உரிய ஒன்று. ஆகவே இது பற்றின ஒரு தெளிவுபடுத்தல்களை சிங்கள மக்களுக்கு கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் இது பற்றின தெளிவுபடுத்தல்களை தமிழ் மக்களுக்கு நாங்கள் கொண்டு போகணும். அடுத்த தலைமுறைக்கு சிங்கள மக்கள் இவ்வாறான விடயங்களை செய்வதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதையும் கருப்பு ஜூலையை இனவாத தினமாக நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் என்பதை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே செய்ய வேண்டியது வந்து கருப்பு ஜூலையை தான் நீங்கள் அனுஷ்டிக்கணும். கருப்பு ஜூலையை அனுஷ்டிக்கும் விதமாக நீங்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை நீங்கள் செய்திருந்தால் நாங்கள் இன்னும் உங்களை வரவேற்றிருப்போம். ஆனால் இதையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் கருப்பு ஜூலையை ஒரு தினமாக நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் என்ற அந்த கருத்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், மீண்டும் பெற்றுக்கொள்ளணும் எங்களுடைய கருத்தாக இருக்குது. அது விமர்சனம் செய்கிறது அல்லது கருத்துக்களை முன்வைக்கிறது வந்து அவர் அனைவரோட உரிமை. நாங்கள் இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுடைய கருத்தை தான் விமர்சிச்சிருக்கணுமே தவிர இளங்குமரன் நாங்கள் விமர்சிக்கல என்றதை மீண்டும் சொல்லிக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை பலமையான ஒரு இனவாத போக்கில் செயற்படுற ஒரு அவருடைய கருத்துக்களில் இனவாதத்தை வைத்திருக்கிற ஒரு அரசியல்வாதி உதய கம்பன் பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா
இராணுவத்தினரை குற்றவாளியாக காட்டுவதற்காகத்தான் அனுர அரசாங்கம் போராடி வருகிறது. குறிப்பாக உயிர்நாயகர் விசாரணைகள் எவ்வாறு இருக்கிறென்றால் இராணுவத்தினர் தான் அந்த தாக்குதல் செய்தார்கள். அப்போ விடுதலை புலிகளுடைய வேண்டுகோளான இராணுவத்தினரை குற்றவாளியாக கூண்டில் நிப்பாட்டணும் என்றதை அனுர அரசாங்கம் சரியான முறையில் செய்கிறது என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு உண்மையிலே அதில் கைது செய்யப்பட்ட நிலந்த ஜெயவர்தனை தன்னுடைய கடமையை செய்யலை என்ற விஷயத்தை தான் அவர் விசாரணை செய்யப்பட்டு அவர் குற்றவாளியாக அவர் ஏற்றப்பட்டிருக்கிறார், கருதப்பட்டிருக்கிறார். இனி மேலதிக விசாரணைகள் நடைபெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன விஷயம் நடந்துன்ற வழியில் தெரிய வரும். அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ இவர்கள் மீண்டுமே இதற்கு இடையில கொண்டு வந்து புகுத்துறது என்னத்தை, ஏன் இப்போ தேவையில்லாமல் இடையில கொண்டு வந்து இதுக்குள்ள விடுதலை புலிலாம் பின்னரை புகுத்தினம் என்ற கேள்விதான் இருக்கு. வளமையான வேலை என்ன வேலை செய்தால் அரசாங்கம் முன்னெடுத்தாலும் அதுக்குள்ள கொண்டு விடுதலை புலிகளை புகுத்துவதான் வேலை. நான் கருத்து பட்டியல சில பதிவுகளை பார்க்குறோம். அவர் வளமையாக அப்படித்தானே கருத்து கதைக்கிறார். நீங்கள் இதை கடந்துட்டு போகலாம் தானே என்ன இங்கே சிக்கல் வருதுண்டா, இது பற்றின ஒரு அறிவில்லாதவர் இதை பார்க்கின்ற பொழுது இந்த விளக்கத்தை கொடுக்கறதுக்கான ஒரு தேவைப்பாடு இருக்கு. என்ன சொல்றேன், இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் ஒரு சில விடயங்கள் அனுர அரசாங்கம் தமிழ் மக்கள் சார்பாக செய்கிறார்கள் என்று காட்டிக்கொள்கிறார்களோ செய்கிறார்களோ அது வேறு விடயம். அப்போ காட்டிக்கொள்வதற்காக செய்தால் கூட அப்போ இவர்கள் போன்ற இவ்வாறான இனவாத கருத்துக்களால் பாமர சிங்கள மக்கள் தவறாக விளங்கி கொள்ளலாம். அப்போ அது அவர்களுடைய சிந்தனைகள் ஒரு காலத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக கூட மாறலாம். அப்போ இவ்வாறான அந்த இனவாத கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். அதை பற்றிய விழிப்புணர்வு சிங்கள மக்கள் மற்றும் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் சொல்கிற விடயத்தை நாங்கள் கடந்து போயிடலாம், அது என்னவோ செய்யலாம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த விடயம் எப்படி கடத்தப்பட போன்றதுன்றதான் ஒரு முக்கியமான விடயம். உயிர்த்தினர் தாக்குதல்ன்றது வேறு, அது ஒரு மிகப்பெரிய அழிவு தான். அது அதுக்கான நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் தான். ஆனால் அதிலையும் நீங்கள் உங்களோட அரசியலை செஞ்சு உயிர்த்தினர் தாக்குதலில் இறந்த மக்களுக்கும் ஒரு நீதியை கிடைக்க விடாமையோ அல்லது அவர்களையும் அவமதிக்கின்ற செயற்பாடுகள் விடுதலை புலிகளிடத்தான் அவர்கள் உள்நுழைக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த விடுதலை போராட்டம் வேறு, உயிர்த்தினர் தாக்குதல்ன்றது வேறு. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்களே ஆளுந்தரப்பே சொல்லி இருக்கு, திட்டமிட்டு சதி செயல் ஆட்சி படங்களை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தான் இதண்டு பாராளுமன்றத்தில் ஆட்சியில் இருப்பவர்களை சொல்லிவிட்டார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் விடுதலை புலிகள் கூறுவது எதற்காக என்றால் தமிழ் மக்கள் என்று அந்த பொருள்படும். கிட்டத்தட்ட தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டில் அது அவர்கள் எப்படி செஞ்சாலன்றதை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கு. தயவு செய்து இப்படியான இனவாத கருத்துக்களை நாங்கள் தவிர்க்கிறது நல்ல சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இனவாதம் என்று பேசினா பிறகு நாங்கள் அடுத்ததாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடந்த செம்மணியை பற்றி கதைக்கணும். கிட்டத்தட்ட நேற்றைய தினம் மட்டும் 8 தொகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இதுவரை காலம் 80 தொகுதிகள் கண்டறியப்பட்டு இருக்கிறது. அதில் 65 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் தான் நேற்றைய தினம் கண்டறியப்பட்ட 80 தொகுதிகள் சிறுவர்கள், அதாவது பச்சிளம் குழந்தைகள் இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. குழந்தைகள் தகவல் வந்திருக்கிறது. இது முழுமையாக அகழ்ந்தெடுக்கும் பட்சத்தில் அது உண்மை நிலவரம் தெரிய வரும். கிட்டத்தட்ட இதில் பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம் என தெரிஞ்ச உடவியலாளர்கள் இந்த பாத்திரத்தில் சொல்லியிருக்க மிகவும் சிறிய அளவிலான 80 தொகுதிகள் கிட்ட பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம் என்று அங்கே சந்தேகப்படுகின்றது. இனி இது தொடர்பான ஆய்வுகள் நடந்த அப்புறம், இந்த கூராய்வுகள் நடந்த அப்புறம் தான் இந்த விடயங்கள் தெரியும். நான் ஓமலா பாகைகள் எங்களுக்கு தெரியுது. ஏனென்றால் நேற்றைய தினம் ஒரு போச்சி போத்தல் என்று சொல்வார்கள், அந்த குழந்தைகளுக்கு பால் கூட்டுவதற்காக பயன்படுத்துகிற போத்தல், அந்த போத்தல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்னத்தை பறைசாற்றுது என்று பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் இன அழிப்பு நடந்திருக்கின்றது. அந்த இன அழிப்பு பிறந்த குழந்தை முதற்கொண்டு நடந்திருக்கின்றது என்றதான் ஒரு செய்தி. இதில் இன்னொரு முக்கியமான விடயம், அப்போ அங்கே புதைக்கப்பட்டவர்கள் அந்த பிஞ்சு குழந்தையும் பயங்கரவாதியா, அப்போ நீங்கள் குறிப்பிட்ட பயங்கரவாதிகள் பட்டியலே அந்த பிஞ்சு குழந்தையும் இருக்கிறதா என்பதுதான் இங்கே முக்கியமான. ஏன்னா தென்னிலங்கையிலிருந்து சில சிங்கள அரசியல்வாதிகள் அங்கே புதைக்கப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார்கள். இப்போ அந்த பிஞ்சு குழந்தையும் பயங்கரவாதியா என்பதுதான் அவங்களுடைய கருத்து. இராணுவத்தினர் தான் பயக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ பிஞ்சு குழந்தைய இராணுவத்தில் இருந்தார்களா என்ற கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஆகவே இது பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறுறது என்று சில பேர் சொல்லினோம். உண்மையிலேயே சர்ச்சை இல்லை, நடந்த விடயம் வெளிப்படுகின்றது. இப்போ இது சில பேர் அந்த நானெல்லாம் அந்த ஒரு ஊடகத்தில் பார்த்தேன், அந்த சிங்கள ஊடகத்தில் சர்ச்சை என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது சர்ச்சை இல்லை, நடந்த விடயம் இப்போ வெளிப்படுது. சர்ச்சைண்டா என்ன, ஏதோ ஒரு வகையில் வெளி தெரியாமல் குழப்பம் இருக்கிறதா சர்ச்சைன்னு சொல்லுவோம். ஆனால் இது நடந்த பல விடயங்கள் வெளித்தெரிய வருகின்றது. அதை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு அரசாங்கங்களும் மறக்கிறது என்பதுதான் உண்மை. அப்போ அந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பான்பு இந்த அரசாங்கத்துக்கு வருமென்றதான் இப்போ ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலே இது பற்றின தகவல்களை நாங்கள் பேசுகின்ற பொழுது தொடர்ந்துமே இந்த செம்மணியை தொடர்ந்து அகழ்வை மேற்கொள்ளணும் என்று பலர் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து என்ன நான் சொல்றேன், இல்லை
செம்மணி பிரதேசத்தை முழுவதை சுகாஸ் அவர்கள் கூட பேசியிருந்தார். எங்க தமிழ் தரப்போட சிங்கள தரப்புல இருந்து கூட இதற்கான ஆதரவு குரல்கள் வந்திருக்கிறது. இது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டும், முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று சிங்கள தரப்பு சகோதரர்கள் கூட சொல்லியிருக்கிறார். முக்கியமாக சிங்கள லோயர் டனுகா என்பவர் கூட இது தொடர்பாக தன்னுடைய நேரடியான பங்களிப்பை கூட வழங்கி இருக்கிறார்கள். சிங்கள மக்கள் கூட இன்று ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் செம்மணி தொடர்பான விடயங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னிப்பு சபை வந்து என்ன சொல்லியிருக்கின்றதுன்றா, இலங்கை வந்து இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான விடயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் அவதானமாக செயற்படணும். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் யார், என்னென்ன முறைப்பாடு உங்களுக்கு வந்திருக்கின்ற பட்டியல் எங்களுக்கு உடனடியாக தரணும் என்றார்கள். ஆகவே அதிலேருந்து பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எல்லாரும், பெரும்பாலான காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இந்த மனித புதைகுழிக்கு தான் இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் தமிழ் மக்களாகிய எங்களுக்கும் சரி, சர்வதேசத்துக்கும் சரி, ஏன் சிங்கள மக்கள் மத்தியிலையும் இந்த அரசியல்வாதிகள் மத்தியிலையும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அதில் வெளிப்படுத்துவதற்கு ஏன் தயக்கம் என்கின்ற கேள்விதான் இப்போ பலருக்கும் எழுந்துள்ளது. அவை தொடர்ந்து இப்படியான பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குன்னு அந்த செய்திகளை தெரிஞ்சு கொள்வதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.